ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு இட்லி வந்து நல்லா உப்பி வரதுக்கும் சாஃப்டாக வரதுக்கும் ஒரு சின்ன டிப்பு தான். மாவை வந்து எந்த விதத்துலையும் கலக்காமல் அப்படியே நம்ம அரைச்சி வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கலக்காமல் அப்படியே எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா மாவு சாஃப்டாக வரும். இன்னொரு டிப்பு, நம்மளோட இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லியை ஊற்றி வச்சிங்க, அதாவது மாவை ஊற்றி வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா உப்பி சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், மாவை நான் கலக்கவே இல்லை, அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். மாவை வந்து இப்படி தட்டுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் எந்த ஷேக்கும் பண்ணாதீங்க. அதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு, அதனால் நான் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். நீங்கள் இட்லியில் வந்து மேலே துணியை மூடாமல் இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி எடுத்து விடுங்க. அவ்வளோதான், மூடி வச்சிட்டிங்கன்னா சாஃப்டான இட்லி ரெடி. பாருங்கள், சூடான ஸ்பாஞ்சியான இட்லி தயார்.